வெல்கம் வியூவர்ஸ். திருப்பதி அப்படின்னாலே ஒரு பிரசித்தி மிக்க ஒரு கடவுள் பூமி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய மக்களே அதிர்ச்சியில உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு வழக்கு அங்க ஏற்பட்டிருக்கு. அந்த திருப்பதியில 40 வயதான கிஷோர் ரெட்டி அப்படின்ற ஒரு நபரும் அவரோட மனைவி 35 வயதான பிரணவ் கிஷோர் இப்படின்ற தம்பதி தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு செஞ்ச ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை கேட்டு அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய போலீஸ் மட்டும் கிடையாது, அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய மக்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. இப்படிப்பட்ட இந்தியா முழுக்கவே ஃபேமஸா பேசப்பட்ட அப்படி ஒரு வழக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப் அனலைஸ் பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்களுடைய கருத்தை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் சிவா ஃபர்மர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். திருப்பதியில இந்த கிஷோர் ரெட்டி மற்றும் அவரோட மனைவி பிரணவ் கிஷோர் இவங்க 2 பேருமே லா படிச்சுட்டு வந்திருக்காங்க. பிரணவ் கிஷோர் பத்மா காலேஜ்ல லாவும், அவருடைய கணவர் கிருஷ்ணா ரெட்டி SV காலேஜ்ல லாவும் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாத நிலைமை இருந்திருக்கு. இவங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் காசு பணம் அப்படின்னும் வாழணும் அப்படின்னும் ஆசை ரொம்பவே இருந்திருக்கு. இந்த நிலைமையில தான் இந்த பிரணவ் கிஷோர் படிக்கக்கூடிய காலேஜ்ல 22 வயதான சிந்து அப்படி ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க கிளாஸ்ல இவங்க ஜாயின் பண்ணதுனால இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிந்துவும் இந்த பிரணவ் கிஷோரும் ரொம்ப க்ளோஸ் ஆனது மட்டும் இல்லாம இவங்க நிறைய இடத்துக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மலா 2 கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி பழகுவாங்களோ அப்படிதான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. இப்படி அந்த பிரணவ் கிஷோரை முழுசா நம்பின இந்த சிந்து வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த 22 வயதான சிந்து இந்த பிரணவ் கிஷோரோட வீட்டுக்கு நார்மலா வர பழக்கம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த சிந்து தான் காலேஜ் படிக்கிறதுக்காக தன்னோட சொந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துதான் இந்த காலேஜ்ல படிக்கிறாங்க. டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வர முடியாதுன்றதுனால இவங்க இங்க இருக்கக்கூடிய லேடிஸ் ஹாஸ்டல்லையே தங்கி தன்னோட படிப்பை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படிதான் இவங்க கூட ஃப்ரெண்டான இந்த சிந்து பிரணவ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரணவும் நீ காலேஜ்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், நீ எப்பெல்லாம் உனக்கு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால இந்த சிந்து அப்பப்போ இவங்க வீட்டுக்கு வர பழக்கம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படிதான் இந்த பிரணவோட ஹஸ்பண்ட் கிஷோர் ரெட்டி கூட பழக்கம் ஏற்பட்டு இந்த 3 பேருமே தன்னோட லைஃபை ஜாலியா ஃப்ரெண்டா மூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பிரணவ் கிஷோரும் இந்த கிஷோர் ரெட்டி இந்த தம்பதிக்குள்ள ஒரு சிறிய கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. இவங்க ரொம்ப போதை பழக்கத்துக்கு அடிமானதுனால இவங்க அந்த சிந்துக்கும் இந்த பழக்கத்தை கத்து கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டு அந்த சிந்துக்கும் அந்த கஞ்சா போதையை பழக்கப்படுத்தி இருக்காங்க. இவங்க 3 பேருமே ரெகுலரா இந்த மாதிரி மது போதையில ஈடுபட்டிருந்ததுனால இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியாத ஒரு நிலைமை அங்க ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் இது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கனால இந்த கிஷோர் ரெட்டி அந்த பொண்ணு மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிருக்கான். இப்படி அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்ட உடனே அதை தன்னோட மனைவி கிட்ட போதையில சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அந்த மனைவி பிரணவ் கிஷோரும் நீங்க அந்த பொண்ணை என்ன வேணா பண்ணிக்கோங்க, நம்ம அது மூலமா வீடியோ எடுத்து நம்ம காசு சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு ஐடியாவை தன்னோட கணவனுக்கு அந்த மனைவி கொடுத்திருக்கா. இப்படிதான் ஒரு நாள் நைட்டு இந்த 3 பேருமே இந்த மது பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டு நைட்டு ரொம்ப போதையில மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 22 வயதான சிந்து இப்படி மயக்கம் அடைஞ்ச சிந்துவை நிர்வாணமாக்கி அவங்க கூட இந்த கொடூரமான இந்த கிஷோர் ரெட்டி உடலுறவு வச்சிருக்கான். இது மட்டுமா அப்படின்னா அதுவும் இல்ல, அவங்களோட மனைவி இதை ஃபுல்லாவே வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள தனியா அப்படியே இமேஜ் எல்லாமே எடுத்து போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கா. அடுத்த நாள் காலையில இந்த சிந்து எழுந்து பார்த்தோடுமே
தன்னோட உடம்புல ஒட்டு துணி இல்லாததை பார்த்து ரொம்பவே அந்த இடத்துல ஷாக் ஆகிட்டு அந்த பிரணவ் கிஷோர் கிட்ட கேட்டிருக்கா. அப்போ இவங்க 2 பேருமே அந்த சிந்துவை பார்த்து வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த பயந்த அந்த சிந்து அந்த இடத்துலயே அவளுக்கு புரிஞ்சு போயிருக்கு. உடனே இவங்க 2 பேருமே தன்னோட போன்ல இருந்த வீடியோவை காட்டி அவரை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க சொல்றதெல்லாம் செய்யலனா இந்த வீடியோவை நாங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவோம். எங்களுக்கு என்ன காசுலாம் தேவைப்படுதோ, எங்களுக்கு என்ன நகைலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே நீ செய்யணும் அப்படின்னு பயமுறுத்தி இருக்காங்க. இப்படி இவங்க பயமுறுத்தனால இந்த சிந்துவோட ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம தனக்குள்ளவே இந்த விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. இவங்க எப்பெல்லாம் காசுலாம் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் இவங்க செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிந்து கிட்ட காசு இல்லாதப்போ தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட காலேஜில் ஃபீஸ் கட்டணும், நோட் வாங்கணும், லேப் ஃபீஸ் கட்டணும் இப்படின்னு ஏகப்பட்ட காரணத்தை சொல்லி ஏகப்பட்ட காசை வாங்கி இந்த பிரணவ் கிஷோருக்கும் இந்த கிஷோர் ரெட்டிக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டம் தாண்டி இந்த சிந்துக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி மாப்பிள்ளை பார்த்து என்கேஜ்மெண்ட்டும் முடிய ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட வாழ்க்கை இப்படியே போச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பிரணவ் கிஷோர் கிட்டையும் அவரோட கணவர் கிஷோர் ரெட்டி கிட்டையும் காலில் விழாத குறையா அவங்க கெஞ்சிருக்காங்க. ஆனா எவ்வளோ கெஞ்சியும் இவங்க உன்னோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்க நகையில ஒரு பங்கு எங்களுக்கு கொடுக்கணும், அதை நீ எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி இருக்காங்க. இப்படி மிரட்டியும் அவ இதை பயந்து அதையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வீட்லயும் சொல்ல முடியாம இவங்க கிட்டயும் தப்பிக்க முடியாம நம்ம என்ன பண்றது அப்படின்னு இவங்க சூசைட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி சூசைட் பண்ணலாம் இருக்க முடிவுல தான் ஒரு நாள் அவங்களோட ஹாஸ்டலுக்கு இந்த சிந்துவோட அம்மா தன்னோட பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க வந்திருக்காங்க. இப்படி வந்து பாக்குறப்போ அவளோட ஃபேஸ் சரியில்லாத பார்த்த இந்த சிந்துவோட அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அம்மா என்ன ஆச்சு சொல்லி கேட்டும் வாயை திறக்காத சிந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சி அந்த இடத்துல ரொம்ப பாவமாவே அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நடந்த ஒரு உண்மையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால கோபம் அடைஞ்ச அந்த அம்மா உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க மிரட்டி காசு வாங்கினது, நகை வாங்கினது இது எல்லாமே சிந்துவோட வாட்ஸ்அப்போட சேட்ல இருந்ததும் இவங்க பேசின கால் ரெக்கார்டிங்கும் நம்ம சிந்து கிட்ட இருந்ததுனால இவங்க இந்த ஆதாரத்தோட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. உடனே திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியா போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த எல்லா உண்மையும் ப்ரூவ் பண்ணதுனால இவங்க மேல பாலியல் வழக்கம், மிரட்டதுக்கான வழக்கம், பெண் கொடுமையான வழக்கம், வீடியோ பதிவு பண்ணி மிரட்டதுக்காக வழக்கம் இது எல்லாமே ஃபைல் பண்ணி இவங்களை ஜெயில அடைச்சிருக்காங்க. இப்படி நம்ம என்னதான் ஃப்ரெண்டுன்னு நம்பி நம்ம யாருக்கிட்ட நம்பி நம்ம ஃபுல் மனசை ஒப்படைக்கிறோமோ ஆனா அவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னதான் எந்த ஒரு பர்சன் க்ளோஸா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த காலத்துல பெண்களா நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வீடியோ மூலியமா அவேர்னஸ் கொடுக்கறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். நீங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க உங்க பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலனா இந்த சிந்து லைஃப்ல என்ன நடந்ததோ அதே தான் உங்க லைஃப்லயும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க அவேர்னஸா இருக்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்ம ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. See you soon.